ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தியரம் நம்பர் 4. இதனோட கண்டினியூஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லெட் எஃப் பி எ பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் அ செட் ஆஃப் ஃபைனைட் மெஷர் இ, தென் எஃப் இஸ் இன்டகிரபிள் ஓவர் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் இஸ் பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் அதனோட கோடொமைனில் என்னோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பவுண்டடாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ மெஷரபிள் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது அப்படிங்கிறத என்னோட அர்த்தம். அண்ட் அப்படி இருக்கும்பொழுது இந்த எஃப் வந்து என்னவாகவும் இருக்கும், இன்டகரலாகவும் இருக்கும், தட் இஸ் லெபஸ்கி இன்டகரலாகவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ given that f is bounded measurable function on a set of finite measure e, இப்போ Lebesgue measurable அப்படி நான் ப்ரூவ் பண்ணோம்னா என்ன அர்த்தம், supremum of this value infimum of this value ஈக்குவலாக இருக்கணும் from the definition of Lebesgue integral. ஓகேவா, அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை விட கம்மியாக இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குதுலே பெருசு அண்டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குதுலே சின்னது, இந்த ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஓகேவா, ஸோ கிளியர்லி பார்த்தீங்கன்னா இந்த செட்டை விட இந்த செட்டு பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இது இருக்கிறதுலே சின்னதில் பெருசு, இது இருக்கிறதுலே பெருசில் சின்னது. அப்போது இது வந்து இதுதான் இருக்கிறதுலே இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜைங்கிற ஃபங்க்ஷன் தான் பெருசாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இன்ஃபிமம் தட் இஸ் ஐ பெருசாக இருக்கிறதுனால அதோட இந்த வேல்யூ டோட்டல் வேல்யூ பெருசாக தான் இருக்கணும் அர்த்தம். ஸோ கிளியர்லி சுப்ரீமம் ஆஃப் தீஸ் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் தீஸ் வேல்யூ. ஓகே, so since f is bounded using simple approximation lemma என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ சிம்பிள் அப்ராக்சிமேஷன் லெம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அதில் வந்து அதாவது சிம்பிள், அதாவது ஒரு பவுண்டடாக இருந்ததுன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவுண்டடாக இருந்து சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 சச் தட் ஜைக்கும் ஃபைக்கும் நடுவில் எஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம. ஓகேவா, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜை மைனஸ் 5 லெஸ் தென் எஃப்சலான் அப்படின்னு வரும். இந்த ஜைக்கும் ஃபைக்கும் நடுவில் எஃப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ அந்த லெம்மாவை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். எதனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஃப் இஸ் பவுண்டட் அப்படிங்கிறது சொன்னதுனால அண்ட் இது எல்லாமே சிம்பிள் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த அந்த தியரத்தை நான் யூஸ் பண்ணேன்னா ஃபார் ஈச் என் தேர் எக்ஸிஸ்ட் 2 சிம்பிள் ஃபங்க்ஷன் xn அண்ட் φn ஆன் இ சச் தட் இந்த xnனுக்கும் φnனுக்கும் நடுவில் எஃப் இருக்கும். 0 மைனஸ் ஐஎன் மைனஸ் 5n லெஸ் தென் எஃப்சலான் இருக்கும். பட் நான் எஃப்சலான் என்ன எடுத்திருக்கேன்னா 1/n அப்படின்னு எடுத்துருக்கேன். ஸோ அப்போ லெஸ் தென் 1/n ஆன் இ. ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் இன்டர்வல் எடுக்கிறேன். இந்த கன்சிடர் தீஸ் ஒன்லி. கன்சிடர் திஸ் போர்ஷன் ஒன்லி, எல்லாத்துக்குமே இன்டர்வல் எடுக்கிறேன். ஸோ இன்டர்வல் எடுக்கும் இன்டர்வல் ஓவர் இ எடுக்கும்போது இன்டர்வல் ஓவர் 0 லெஸ் நார் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் இ xn மைனஸ் 5n இன்டர்வல் ஓவர் இ 1/n அப்படின்னு வரும். ஸோ இன்டர்வல் ஓவர் 0 இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். அண்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ரெண்டாக மோனோட்ரான்சிட்டிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டர்வல் ஓவர் இ xn மைனஸ் இன்டர்வல் ஓவர் இ 5n லெஸ் நார் ஈக்குவல் டு 1/n காமன் எடுத்தோம்னா மெஷர் ஆஃப் வெறுமன அதாவது இன்டர்வல் ஓவர் இன்னு வரும். ஸோ இன்டர்வல் ஓவர் இ அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் இ, பிகாஸ் ஈயோட மெஷர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்டர்வல், நம்ம இன்டர்வலோட பேசிக் டெஃபினிஷனே அதுதான். ஸோ அதனால் மெஷர் ஆஃப் இ தான் வரும். இப்போ 0 லெஸ் நார் ஈக்குவல் டு xn மைனஸ் 5n லெஸ் நார் ஈக்குவல் டு 1/n மெஷர் ஆஃப் இ அப்படின்னு வருது. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அண்ட் இந்த செட் எடுத்துக்கோம்ல, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரம் 1, இப்போ 1 எப்படி ஆகுதுன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னதுன்னா இந்த இருக்குல்ல சுப்ரீமம் விட இன்ஃபிமம் வேல்யூ பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதை வந்து நான் அப்படி இங்கே கொண்டு வரேன். ஸோ கொண்டு வரும்போது 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆக்சுவலி இன்ஃபிமம் வேல்யூ வந்து பெருசாக இருக்கும் சொல்லியிருந்தோமா. ஸோ இன்ஃபிமம் வேல்யூ மைனஸ், ஓகேவா, ஸோ இன்ஃபிமம் வேல்யூ தான் பெருசாக இருக்குங்கிறதுனால இன்ஃபிமம் வேல்யூ மைனஸ் சுப்ரீமம் வேல்யூ. ஓகேவா, ஸோ இன்ஃபிமம் ஆஃப் தி சிம்பிள் ஃபங்க்ஷன் அண்ட் சுப்ரீமம் ஆஃப் திஸ் 5 ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒன்று வரும், அதில் ஏதோ ஒன்று இன்ஃபிமமாக இருக்கும், அது எந்த என்னு எனக்கு தெரியாது. ஸோ n அண்ட் இங்கேயும் 5n. அப்போது இன்ஃபிமத்தில் இதுக்கு நான் போடுறேன் இன்டகரல், ரெண்டுக்குமே இன்டகரல் எடுக்கிறேன் உள்ள. ஓகேவா, ஸோ இன்டர்வல் ஓவர் xi இன்டர்வல் ஓவர் 5. அப்போ இன்டர்வல் xn மைனஸ் இன்டர்வல் 5n அப்படின்னு வரும். ஸோ இன்டர்வல் xn மைனஸ் இன்டர்வல் 5n லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/n மெஷர் ஆஃப் இ அப்படின்னு போட்டிருக்கிறேன் நான். இந்த n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த வேல்யூ நியர்லி ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். அப்போ ஹென்ஸ் திஸ் இன்இக்வாலிட்டி ஹோல்ஸ் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ் வேல்யூ மைனஸ் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபிமமும் சுப்ரீமமும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ இன்ஃபிமம் சுப்ரீமம் ஈக்குவல் ஆகிட்டுனா எஃப் இஸ் இன்டகிரபிள் ஓவர் இ அப்படின்னு வந்துடும். அடுத்து தியரம் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா லீனியாரிட்டி அண்ட் மோனோட்ரான்சிட்டி. லெட் f and g be the bounded measurable functions on a set E. Then for any alpha and beta
this value இது integral over alpha f plus beta g is equal to alpha into integral over f plus beta into integral over g. Moreover, f less than or equal to g on e, then integral over e f less than or equal to integral over g அப்படின்னு வரும். ஸோ இதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பேசிக்கான ஒரு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியே தான் வரும். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவுக்கு இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் எதுவும் டவுட்னாலும் கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக அடுத்த ப்ராப்ளம் என்னென்னு போயிடலாம். ஓகே, corollary 6. Let f be the bounded measurable function on a set of finite measure e. அதே மாதிரி தான் திருப்பி வருது. Let f be the bounded measurable function on a set of finite measure e. Suppose a and b are distinct measurable subsets. Okay, suppose a and b are distinct measurable subset இருந்ததுன்னா integral over a union b f is equal to integral over a f plus integral over b f அப்படின்னு வரும். அதாவது a and b be the subsets are distinct அப்படின்னா அதோட டோட்டல் யூனியன் உங்களுக்கு வந்து ஈவன் வந்துடும். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து இப்போ நான் கிளைம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மெஷரபிள் அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருந்தேன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஏ ப்ளஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பி. இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த செட்டு, இது ஒரு செட்டு. இந்த செட்டில் சப்போஸ் நல்லா கவனிக்கணும், சப்போஸ் x belongs to a union x does not belongs to a union b அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எக்ஸ் ஏலையும் இல்லை பிலையும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு வித் எக்ஸு ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 0. நான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தால் அந்த எலமெண்ட்டோட வேல்யூ 1 இல்லைன்னா 0. இப்போ இந்த எலமெண்ட் இங்கே இல்லைன்னு சொல்கிறனால வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இந்த எலமெண்ட் எதுக்கு மேப் ஆகும், 0க்கு மேப் ஆகும். அப்போ கை ஆஃப் ஏ யூனியன் பி 0 வரும். இதில் ஏல இல்லை, அப்போது கை ஆஃப் ஏல அது இருக்காது. ஸோ இதனோட வேல்யூ 0 ப்ளஸ் கை ஆஃப் பியில் இல்லை, அதனால் கை ஆஃப் பியில் இல்லை, ஸோ அதனால் 0. அப்போது இது ஈக்குவலாக வருது. ஓகேவா? ஸோ எக்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பினா என்ன அர்த்தம், ஒன்று அந்த எக்ஸ் ஏல இருக்கலாம் அல்லது பியில் இருக்கலாம். அப்போ தான் ஏ யூனியன் பியில் வரும். இப்போ நான் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஏல இருக்குது பியில் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஏல இருக்குது பியில் இல்லைன்னா இப்போ இந்த எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஏ யூனியன் பியில் இருக்குது. அப்போது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ யூனியன் பி ஆஃப் த எலமெண்ட் எக்ஸுக்கு 1ன்னு வரும். அப்படிதானே? பட் ஏல இருக்கிறனால கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இதுக்கு 1ன்னு வரும், பியில் இல்லைங்கிறதுனால 0 வரும். 1 + 1 = 0. அப்போ 1. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஏ யூனியன் பியில் இருக்கிறதுனால அதனோட வேல்யூ 1, ஏல இல்லைங்கிறதுனால அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வேல்யூ 0, பியில் இருக்குங்கிறதுனால கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 1. அப்பவும் ஸ்டில் மெயின்டைன் த ஈக்குவாலிட்டி. ஸோ அப்போ கை ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு கை ஆஃப் ஏ ப்ளஸ் கை ஆஃப் பி அப்படிங்கிற ஈக்குவாலிட்டி வந்துட்டு இப்போ எதுக்கு இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இன்டர்வல் ஓவர் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா இன்டர்வல் ஓவர் இ f into a guy of a union b because guy of a union b ஓட வேல்யூ 1. ஓகேவா? நான் சொல்லியிருக்கோம்ல டோட்டல் ஏ யூனியன் டிஸ்டைண்ட் இருந்தால் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஈன்னு வந்துடும். இப்போ கை ஆஃப் ஏ யூனியன் பியை நான் கை ஆஃப் ஏ ப்ளஸ் கை ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதை வந்து எஃப் இன்ட்டு கை ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் இன்ட்டு கை ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நான் இன்டர்வலில் தனியாக பிரிக்கிறேன். இன்டர்வல் ஓவர் இ எஃப் இன்ட்டு கை ஆஃப் ஏ ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் இ கை எஃப் இன்ட்டு கை ஆஃப் பி அப்படின்னு பிரிக்கலாம். அண்ட் இதை நான் வித் ரெஸ்பெக்ட் டு கை ஆஃப் ஏங்கிறதுனால இதை நான் வந்து இன்டர்வல் ஓவர் ஏ போட்டோம்னா இந்த ஏலோட எலமெண்ட்ஸ் தான் அர்த்தம். ஸோ ஏழு எலமெண்ட்ஸ்னால் இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸு. ஸோ அதனால் என்னோடய வேல்யூ 1, அதனால் எஃப் மட்டும் வரும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் சிமிலர்லி இங்கே பி, இங்கே நான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பிங்கிறதுனால இன்டர்வல் ஓவர் பின்னு நான் போடுறேன். பின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்கோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ இன்டர்வல் ஓவர் எஃப். அப்போ இன்டர்வல் ஓவர் ஏ யூனியன் பி எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் ஏ எஃப் ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் பி எஃப். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் வருது. ஸோ இதை தான் ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து corollary 7. So let f be the bounded measurable functions on a set of finite measure e. Let f be the bounded measurable functions அதே தான் set of measure e அப்படின்னா அதாவது மாடுலஸ் ஆஃப் இன்டர்வல் ஓவர் இ எஃப் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் எஃப். இந்த எஃப் மாடுலஸ்குள்ளே போச்சுன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் எஃப் இஸ் பவுண்டட்னு சொல்லியிருக்கான். ஸோ பவுண்டட்னு என்ன அர்த்தம், எஃப் இஸ் போனோன்னா எஃப் இஸ் சம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு வரும். வேறு எம் கிரேட்டர் தன் 0. இதான் பவுண்டடோட டெஃபினிஷன்.
ஸோ சின்ஸ் எஃப் இஸ் பவுண்டட் அண்ட் மெஷரபிள்ங்கிறதுனால மாலஸ் ஆஃப் எஃப் இஸ் ஆல்சோ பவுண்டட் மெஷரபிள்னு சொல்லி முன்னாடி ஒரு ரிசல்ட் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சின்ஸ் வி ஹாவ் இந்த இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ வந்து இந்த சம் ஒரு நிமிஷம், இப்போ நான் சொன்ன இந்த அதாவது பவுண்டட் அப்படின்னா இங்கே சம் பாசிட்டிவ் நம்பர் எம்முன்னு இருக்கா. ஸோ பாசிட்டிவ் நம்பர் எம், நான் இந்த எம்மை நான் வந்து மாலஸ் ஆஃப் எஃப்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மாலஸ் ஆஃப் மைனஸ் மாலஸ் ஆஃப் எஃப்க்கும் மாலஸ் ஆஃப் எஃப்க்கும் நடுவில் தான் இந்த எஃப் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், பவுண்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதில் இன்டகிரேஷன் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் இன்டர் ஓவர் இ மாலஸ் ஆஃப் எஃப் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டர் ஓவர் இ எஃப் இன்டர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டர் ஓவர் இ மாலஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் நல்லா கவனிக்கணும். பொதுவாகவே மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மைனஸ் எம்முக்கும் ப்ளஸ் எம்முக்கும் நடுவில் எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே உள்ள இப்படி இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வேல்யூவை மாலஸ்குள்ளே போட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு எழுதிக்கலாங்கிறது பவுண்டோட டெஃபினேஷன். இப்போ இங்கேயும் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூக்கும் நடுவில் இது இருக்குது. ஸோ அதனால் இந்த வேல்யூவை மாலஸ்குள்ளே போடுறேன், லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் இ மாலஸ் ஆஃப் எஃப். ஸோ இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணிச்சு. அடுத்த தியரம் நம்பர் 8. Let Fn be the sequence of bounded measurable functions on a set of finite measure E. Sequence of bounded measurable functions f1, f2, f3, f4 இந்த sequence of functions இருக்குது. அது அத்தனையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா bounded measurable functions-ஆக இருக்குது on a set of finite measure E. இப்போ Fn converges to F uniformly on E இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் சீக்வன்ஸோட இன்டகரல் வேல்யூவோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் வேல்யூட எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட தியரம். நல்லா கவனிக்கணும். ஸோ Fn be the sequence of bounded measurable functions and Fn converges to uniformly on E இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்டர்வல் எடுக்கிறேன். ஸோ அவனோட லிமிட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இன்டர்வல் ஓவர் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்குன்னா, given that if Fn is a sequence of measurable functions, so then the limit f is also measurable அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ லிமிட் f is also measurable அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆல்சோ முன்னாடி தியரத்தில் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்சோ Fn is bounded then. ஸோ ஒவ்வொரு F1ம் பவுண்டட், F1, F2, F3, F4 எல்லாமே பவுண்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there exists m greater than 0 such that modulus of Fn of x less than or equal to m for all x belongs to E and for all n. இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் எடுக்கிறேன். ஸோ லிமிட் எடுத்தோன்னா லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் Fn of x less than or equal to m. ஏன்னா இதுக்கும் லிமிட் எடுத்தோன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூக்கும் சேம் நம்பர் தான் வரும். இப்போ இதனோட வேல்யூ தான் என்னது, மாலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு எம் வரும். அப்போ மாலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு அர்த்தம் எஃப் இஸ் பவுண்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எஃப் இஸ் மெஷரபிள் அப்படிங்கிறது அந்த தியரத்துலேருந்து தெரியும். பட் நீங்கள் நான் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணால் நான் எஃப் இஸ் பவுண்டட் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ஸ் Fn converges to F uniformly அப்படின்னா என்ன அர்த்தம், for given epsilon greater than 0 there exists an integer, which means integer means stage. அதாவது F1, F2, F3 போய்கிட்டே இருக்குமா. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அதான் அந்த ஸ்டேஜ் என்ன நம்ம சூஸ் பண்ணுற எப்சலானுக்கு இந்த கண்டிஷன் மாலஸ் ஆஃப் Fn of x minus f of x less than எப்சலான் அப்படின்னு வரும். நான் வந்து சூஸ் பண்ணுற எப்சலான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன்னா, எப்சலான் பை மெஷர் ஆஃப் E for all x belongs to E and n greater than or equal to n அப்படின்னு வரும். This is equation number 1. So by the linearity and monotonicity of integration, ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கமும் இன்டர் எடுக்கிறேன். இல்லை monotonicity of integration for each n greater than or equal to n இந்த இருக்குல்ல, modulus of f integral over Fn minus integral over EF is equal to என்ன வரும், modulus of integral over Fn minus F அப்படின்னு எழுதிக்கலாம். அதை அதுக்கப்புறம் இந்த மாடுலஸை உள்ளே கொண்டு போனோம்னா லெஸ் நார் ஈக்குவல் டு மாறும்னு சொல்லி இப்போ தான் ஒரு தியரம் பார்த்தோம் நம்ம பை கராலரி 7. ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் Fn மைனஸ் எஃப் இப்போ தான் வந்து பை 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 படி இது வருது. இப்போ இந்த எஃப்சலான் பை மெஷர் ஆஃப் இயை வெளியே எடுத்தோம்னா இதுக்கு என்ன வரும், இது மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ என்னது, மெஷர் ஆஃப் இ. இப்போ மெஷர் ஆஃப் கேன்சல் தான் மிச்சம் எஃப்சலான் மட்டும் தான் இருக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இன்டர்வல் ஓவர் Fn மைனஸ் இன்டர்வல் ஓவர் F இஸ் லெஸ் தென் எஃப்சலான் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம்,
அதாவது இது சீக்வன்ஸு, இது லெஸ் தென் எப்சிலான், இது ஸ்டேஜ். அப்போ இங்கே இருக்கிறதா லிமிட் பாயிண்ட். அப்போ லிமிட் n tends to infinity ஆஃப் fn இஸ் ஈக்குவல் டு இன்டர் ஓவர் இ எஃப். இது வந்து சீக்வன்ஸ் இன் சீரியஸ் நீங்கள் யூஜியில் படித்த அந்த ரிசல்ட். ஓகேவா? பொதுவாக கன்வர்ஜென்ட் அப்படின்னாலே இப்போ மால்லஸ் ஆஃப் ஏங்கிற சீக்வன்ஸு கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னா, ஏங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எல்னா மால்லஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் எம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் இங்கே இருக்க லிமிட் பாயிண்ட்டு இது சீக்வன்ஸு, இது நம்ம சூஸ் பண்ண எப்சிலான். அப்போ இதுதான் சீக்வன்ஸு, இது லிமிட் பாயிண்ட். அப்போ லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி இன்டர்வல் ஓவர் இ எஃப்என் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் இ எஃப் அப்படின்னு. ஓகே, சரி, ஓகே. அடுத்த முக்கியமான தியரம் பவுண்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம். தி பவுண்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம், முக்கியமான தியரம். ஓகே, இந்த செக்ஷன் 4.2ஓட கடைசி தியரம். த பவுண்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம்னா என்னன்னு பார்க்கலாம். லெட் fn be the sequence of measurable functions on a set of finite measure e. ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பவுண்டட் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஃபைனைட் மெஷர் ஈல. சப்போஸ் fn is uniformly point wise. Suppose fn is uniformly point wise bounded on E. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம்லி பாயிண்ட் வைஸ்னால் என்ன அர்த்தம்னா அது கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் எஃப்னு அர்த்தம். ஓகே, அதான் இங்கே போட்டிருக்காங்க. பவுண்டட் ஈன்னு அர்த்தம் தேர் இஸ் நேச்சுரல் நம்பர் எம் கிடையாது ஃபர்ஸ்ட் சச் தட் எஃப்என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் ஃபார் ஆல் என். அண்ட் இஃப் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் பவுண்டட் ஆன் இ தென் லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி ஆஃப் இன்டர்வல் ஓவர் எஃப்என் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் எஃப். இப்படி இருந்துச்சுன்னா கடைசியில் லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி ஆஃப் எஃப்என் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு. ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்என் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன். its limit f is also measurable function. ஓகே, அண்ட் ஏதோ பவுண்டட் சொல்லியிருக்காங்க. அப்போ மாலஸ் ஆஃப் எஃப்என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் ஃபார் ஆல் என். அண்ட் ஆல்சோ அதனோட கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட்டும் எஃப்பும் என்னது லெஸ் பவுண்டடாக தான் இருக்குது. பவுண்டட் அப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. எஃப் இஸ் பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் கேள்வியிலே இருக்குது. இப்போ given epsilon greater than 0 there exists a measurable subset A. இது A, சரிங்களா? measurable subset A of E. Measurable subset A of E such that fn converges to f uniformly on A. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம்லி அங்கே சொல்லியிருக்காங்களா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் சூஸ் பண்ணுற எஃப்சலானுக்கு ஒரு மெஷரபிள் செட், நான் சூஸ் பண்ணுற எஃப்சலான் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே ஒரு மெஷரபிள் சப்செட் ஏ எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஏல அந்த ஃபங்க்ஷன் கன்வர்ஜஸ் டு எஃப்ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஏ வந்து லெஸ் தென் எப்சிலான் பை 4m அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது நான் எடுத்துக்கிறது. இப்போ நவ் இன்டர்வல் ஓவர் இ எஃப்என் மைனஸ் இன்டர்வல் ஓவர் எஃப் நான் எப்படி எழுதிக்கலாம்? இன்டர்வல் ஓவர் இ எஃப்என் மைனஸ் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இ ரெண்டாக உடைக்கிறேன். என்னென்ன உடைக்கிறேன்னா ஏ இ டிஃப்ரென்ஸ் ஏ, இது ரெண்டையும் வந்து யூனியன் பண்ணி பார்த்தீங்கன்னா இ வந்துடும். இது இ ஏ இல்லாத நம்பர், அந்த ஏன் சேர்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இ வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டாக உடைக்கிறேன். ரெண்டாக உடைக்கும் போது இன்டர்வல் ஓவர் ஏ எஃப்என் மைனஸ் எஃப் ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் இ டிஃப்ரென்ஸ் ஏ எஃப்என் மைனஸ் எஃப். நம்ம எடுத்திருக்கோம் நம்மளோட அசம்ஷன் படி எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆன் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, given epsilon greater than 0 there exists an integer n, that is stage n. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே fn மைனஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் பை 2m ஆஃப் ஏ. 2 இன்ட்டு மெஷர் ஆஃப் ஏக்கு கம்மியாக இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அதுதான் முக்கியம். யூனிஃபார்ம்லி ஆன் ஏ தான் பேசுகிறோம். ஸோ அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தான் முக்கியம். ஆக்சுவலி எஃப்என் ஆஃப் எக்ஸ் இங்கே வரும், அது போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து மாட்லஸ் ஆஃப் இது வந்து யூனிஃபார்ம்லிங்கிற கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம்லி ஆன் ஏன்னு சொன்னதுனால எனக்கு மாட்லஸ் ஆஃப் எஃப்என் மைனஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் பை 2 இன்ட்டு மெஷர் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். அண்டு நார்மலாகவே மாட்லஸ் ஆஃப் எஃப்என் மைனஸ் எஃப் நான் எப்படி எழுதிக்கலாம்னா, மாட்லஸ் ஆஃப் எஃப்என் மைனஸ் மாட்லஸ் ஆஃப் எஃப்என் ரெண்டாக பிரிச்சிக்கலாம். பிரிக்கும் போது லெஸ் ஆர் ஈக்குவல் மாறும். இது வந்து பவுண்டடுங்கிறதுனால இது எம், ஸோ இதுவும் பவுண்டட் அப்படிங்கிறதுனால எம், இது ரெண்டையும் கூட்டினா 2m. அப்போ மாலஸ் ஆஃப் எஃப்என் மைனஸ் எஃப் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2m அப்படின்னு வருது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் தான் இருக்குல்ல. ஸோ இந்த ஈக்குவேஷன் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே இப்படி இருக்குது, நல்லா கவனிக்கணும், இப்படி இருக்குது. அப்போ இன்டர்வல் ஓவர் இ எஃப்என் மைனஸ் ஏ இன்டர்வல் ஓவர் இ எஃப் ஈக்குவல் டு இது அப்படி எழுதியிருக்கோமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மாட்லஸ் ஆஃப் ரெண்டு மாட்லஸாக பிரிச்சாச்சா? ஸோ இது வந்து இன்டர்வல் ஓவர் ஏங்கிறதுனால யூனிஃபார்மில் ஏங்கிறதுனால இது எப்சிலான் பை 2ma. அண்ட் இப்போ தான் இது 2m அப்படின்னு போட்டோம் இப்போ நம்ம சூஸ் பண்ணதுபடி. ஓகே,
ஸோ இதில் எப்சிலான் பை 2ma நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும், இன்டர்வல் ஓவர் ஏ மட்டும் தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே இருக்குது. அண்ட் இதில் 2m வெளியே எடுத்தோன்னா இன்டர்வல் ஓவர் இ டிஃப்ரென்ஸ் ஏ மட்டும் தான் இருக்கும். அப்போ எப்சிலான் பை 2ma இன்ட்டு இதனோட வேல்யூ என்னது, மெஷர் ஆஃப் ஏ. இதனோட வேல்யூ என்னது, மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஏ. அப்போ இப்போ எப்சிலான் பை 2 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதனோட இது வந்து மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஏ வந்து எப்சிலான் பை 4mனு நான் முதலே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மொத்தத்தை கேன்சல் பண்ணும்போது இதுவும் எப்சிலான் பை 2 இதுவும் எப்சிலான் பை 2 வரும். மொத்தத்தில் எப்சிலான் இப்போ மாலஸ் ஆஃப் எஃப்என் மைனஸ் மாலஸ் ஆஃப் எப்சிலான் அப்படின்னு வருது. ஃபார் ஆல் n greater than or equal to m அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான், இது சீக்வன்ஸு, இது நம்ம சூஸ் பண்ண எப்சிலான், இது ஸ்டேஜ். அப்போ இங்கே உள்ள லிமிட் பாயிண்ட். அப்போ லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி ஆஃப் இன்டகரல் ஓவர் எஃப் இ எஃப்என் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் இ எஃப் அப்படின்னு வரும். ஸோ இதோட இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 4.3ங்கிற ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அந்த செக்ஷனோட இந்த யூனிட்டை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் அது பார்க்கலாம். தேங்க்யூ.